ஹாய் காய்ஸ், உங்களுக்காக 12 inch சப்வூஃபர் கேபிட்டல் பற்றி இன்றைக்கி வீடியோ பண்ண போகிறோம். வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் தான் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இன்ஃபர்மேஷனாக கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் கொடுக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கடந்த சில மாதங்களாக நம்ம நிறையா விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பற்றின கருத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு 12 inchக்கான கேபிட்டல் சப்வூஃபர், அதை பற்றி தான் உங்களுக்கு முழுமையான வீடியோவாக காட்ட போகிறேன். இந்த சப்வூஃபரை வச்சு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லித்தர போகிறேன். எப்படின்னா எப்படி நம்ம சப்வூஃபரை செலக்ட் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். முதல்ல இந்த கற்றுக்கிறதுக்கான தேவை என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கும்ல, நம்மளோட வீடு இது, இந்த வீட்டுக்கு எத்தனை இன்ச்சு சப்வூஃபர் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா அப்படின்றப்ப நமக்கு அது தேவைப்படல. என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்குங்க, எனக்கு ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் தேவைப்படுது, ஆனால் இதுக்கு மேலே என்னால் ரைஸ் பண்ண முடியாது அப்படின்ற கஸ்டமர் நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது, யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லைங்களா? அப்படின்றப்ப நிறையா பேர் இந்த 10,000 ரூபாயாக இருக்கட்டும், 20,000 ரூபாய் இருக்கட்டும், 30,000 இருக்கட்டும், எல்லாத்துக்குமே காசு ஒன்று தான். 10 ரூபா இருந்தால் கூட 1 ரூபா சேர்ந்தால் தான் அது 10 ரூபா, அதுதான் விஷயம். அப்படின்றப்ப 10,000 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெக்வெஸ்ட்டு, ரெஸ்பான்ஸு, அந்த டீட்டெயில் நீங்கள் நம்ம 20,000 30,000 கொடுக்கணும். அதே 30,000 கொடுக்க வேண்டிய அந்த டீட்டெயில்டை 10,000 கொடுக்கணும். அப்போ நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணக்கூடிய ஒரு ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் செட்டப்பில் ஒரு 5.1 பேக்கேஜில் இல்லை 2.1 பேக்கேஜில் எதையெல்லாம் நம்ம சூஸ் பண்ணணும், எதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஒரு நிறையா வேரியண்ட் இருக்குது. ஒவ்வொன்றுலேயும் ஒரு டைப் இருக்குது. நம்ம உள்ளே போடுற போர்டு ஐட்டத்துலேருந்து, இப்போ உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் சார், ஒரு சப்வூஃபர் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 5,000 ரூபாய் 6,000 செய்யக்கூடிய சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரூபாய்க்கு நாங்கள் போடுவோம். இதுவே ஒரு 10,000 5,000க்கு மேலே ஒரு 5,000 போடுறோம் அப்படின்னா அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250 300 அந்த மாதிரி ரைஸ் பண்ணுவோம். இதுதான் அந்த ரேட்டை தீர்மானிக்கிறது. ஸோ இது போய் நம்ம நோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5.1 7.1 2.1 பேக்கேஜில் முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த சப்வூஃபர் தான். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் வைஸில் அதிகமாக ஒரு 5.1 பேக்கேஜ்லையோ 7.1 பேக்கேஜில் இருக்கிறதும் இந்த சப்வூஃபர் தான். ஆம்பிளிஃபையரோட பகுதி ரேட்டுக்கு வந்துடும் இந்த சப்வூஃபர். பாக்ஸோடு சேர்த்தோம்னா, பாக்ஸ் இல்லாமல் சேர்த்தா கூட ஒரு பகுதி ஒரு 30% அமௌண்ட்டை பிடிச்சிருங்க. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய இந்த சப்வூஃபரை நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்தை நான் சொல்லிடுறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டை கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். இந்த செட்டப்பை நீங்கள் எங்கே வைக்க போகிறீங்க அதை நீங்கள் நோட் பண்ணணும். குறிப்பாக எல்லா கஸ்டமரும் பண்ணுறது விஷயம் டிவி எங்கே நம்ம வைக்கிறோமோ அதுக்கு டிவி வால்மவுண்ட் பண்ணியிருப்போம். அது கீழே செட்டப்பாக வச்சா தான் நம்ம ஒரு ஓடிடியில் படம் பார்க்க முடியும். அடுத்து ஒரு கேபிள் டிவியில் படம் பார்க்க முடியும், டிஷ் வச்சு யூஸ் பண்ண முடியும், ஒரு டிவிடி பிளேயரோ இல்லை வேறு ஏதாவது சோர்ஸ் மூலயமா நம்ம படம் பார்க்கவோ பாட்டு கேட்கவோ முடியும். அதுதான் எல்லாரோட காமனான ஐடியா. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு டிவி ஹால், அந்த லிவிங் ரூம் இருக்கும்ல, அந்த இடத்துல ஒரு பேக்கேஜ் வைக்கணும். எனக்கு பெட்ரூம் தனியாக இருக்கும், அதில் மீடியமாக நான் மட்டும் என்றைக்காவது ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும்போது படம் பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்ற படமோ பாட்டு கேட்குறதோ, இல்லை தூங்கும்போது எதாவது ஒர்க் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது தூங்குறப்ப கேட்குறவங்க இருப்பாங்க, ஒர்க் பண்ணுறப்ப கேட்டுருக்கவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த மாதிரி பேக்கேஜ்ன்றது ஒரு செட்டப்பாக அமையும். ஸோ அப்படின்றப்ப இடத்துக்கு தகுந்தாற் போல் இந்த சப்வூஃபர் மற்றும் ஆம்ப்ளிஃபையரோட பேக்கேஜ் மாறுங்க. இதுதான் நான் சொல்கிறது மட்டும் இல்லை, எல்லா டெக்னீஷியனும் சொல்கிற விஷயம் இதுதான். நம்மளோட சப்வூஃபர் பெர்ஃபார்ம் பண்ணுமா, அதுதாங்க கேள்விக்குறி. அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டை நீங்கள் சூஸ் பண்ண தெரியணும். அதான் சப்வூஃபர் சூஸ் பண்ண தெரியணும். இப்போ என்ற கையில் இருக்கிறது கையில் பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டலோட ஒரு 12 inchக்கான ஒரு சப்வூஃபர். இதோட பீக் பவர் பார்த்தீங்கன்னா 1200. அடுத்து ஆர்எம்எஸ் பவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 300 வாட்ஸ் ஆர்எம்எஸ்ங்க. ஆமாம், 300 வாட்ஸ் ஆர்எம்எஸ். இப்போது இந்த மாடல் பார்த்தீங்கன்னா FX 300 /1200. அதாவது இந்த 300ன்றது 12 inch குடிக்கக்கூடியது. 300ன்றது நம்ம 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த 300. 1200ன்றது பீக் பவரை மென்ஷன் பண்ணுறது. எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த பீக்குன்றதை பவர் வாட்ஸ்ன்னு எடுத்துக்கிறீங்க, அது தவறு. முதல்ல நீங்கள் ஆம்பிளிஃபையர் செய்ய கொடுக்குற இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம், அண்ணாவோ யாரோ செய்கிறாங்கன்னா, பிரதர் அண்ணா இந்த மாதிரி நான் வச்சுருக்க சப்வூஃபர். சில பேர் சப்வூஃபரை பிரியப்பட்டு வாங்கிடுவீங்க.
அதை வந்து பிரியப்பட்டு வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி போர்டு சப்வூஃபர் ட்ரான்ஸ்ஃபார்மர்லாம் சூஸ் பண்ணி நினைக்கும் போது என்னடா இவ்வளோ பட்ஜெட் இருக்குதே அப்படின்னு யோசிப்போம். இப்போ நம்ம ரீசெண்டாக செஞ்சு கொடுத்த கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சொந்த சப்வூஃபர் அனுப்பியிருக்கோம். ஷார்ட் வீடியோ கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கேட்டது ஒன்று, நீங்கள் என்ன ஆம்பு யூஸ் பண்ணுறீங்க, எனக்கு அதோட ஃபோட்டோ கண்டிப்பாக வேணும், அது இருந்தால் மட்டும்தான் என்னால் உங்களுக்கு சப்வூஃபர் கொடுப்பேன் அப்படின்ட்டேன். அவர் வந்து ஆம்பை கழட்டி உள்ள இருக்க விஷயங்களை ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா 8 டிரான்சிஸ்டர், அதாவது 4 பேராக இருக்கக்கூடிய 8 டிரான்சிஸ்டர் போட்ட போர்டை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஓவராலாக அவங்க கொடுத்துருக்க டிரான்ஸ்ஃபார்மர் பவர்லாம் சேர்த்து கணக்கு பண்ணும்போது ஒரு 400லேருந்து 500 வாட்ஸ் வரைக்கும் அவுட்புட் கொடுக்குதுங்க. இதுக்கு வந்து அவர் சொன்ன ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா, எனக்கு JPL சப்வூஃபர் நான் போட்டிருக்கேன், எனக்கு வந்து உங்கள் சொந்த சப்வூஃபர் நான் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், உங்களோட வீடியோலாம் பார்த்துருக்கேன், எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அந்த சொந்த சப்வூஃபர் நான் யூஸ் பண்ண ஆசைப்பட்றேன், எனக்கு ஒன்று செஞ்சு தரீங்களான்னு கேட்டாங்க. நாங்கள் வந்து யோசிச்சு பார்த்தோம். சரி ஓகே, அனலைஸ் பண்ணிவிட்டு சரி இந்த போர்டுக்கு வந்து நம்ம வந்து செய்யக்கூடிய சப்வூஃபர் இப்படி தான் இருக்கணும்னு சில வந்து வரையறை இருக்குது. அதெல்லாம் நாங்கள் நோட் பண்ணி பார்த்துட்டு சரி ஓகே நான் செய்ய முடியுங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்து நான் பேமெண்ட் வாங்கி செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிட்டோங்க. இப்போது அவர் நினச்சிருந்தாரு அப்படின்னா சப்வூஃபரை முதல்ல வாங்கிட்டு அப்புறம் ஆம்புக்கு ஓடி இருக்கலாம். ஆனால் நாங்களும் அதை பண்ண மாட்டோம். முதல் விஷயம் வந்து நம்ம சப்வூஃபர் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முழுக்க அந்த ஆம்ப்ளிஃபையர் தான் காரணம். இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணி சொல்கிறேன், இது எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்தது. முதல்ல ஸ்பீக்கர் அப்படின்னா போர்டுக்கு நம்ம ரிலேட்டடாக பார்க்கணும். போர்டுன்னு எடுத்தோம், ஆம்ப்ளிஃபையர் போர்டு இருக்குல்ல, அதை வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேட்ச் பண்ணணும். அதாவது ஸ்பீக்கரு சப்வூஃபர் எல்லாத்தையுமே போர்டுக்கு மேட்ச் பண்ணணும். இந்த போர்டை வந்து டிரான்ஸ்ஃபார்மருக்கு மேட்ச் பண்ணணும். இதோட சிக்னல் இருக்குது பார்த்தீங்களா, இன்புட் சிக்னல் கொடுக்குறோம்ல, 5.1 அந்த ரியலான சவுண்டு கொடுக்கக்கூடிய அந்த டீகோடிங்லாம் வருதுல்ல, அதை வந்து நம்ம வந்து ப்ராசஸரை வச்சு சூஸ் பண்ணணும். இதுதான் வந்து நமக்கு உண்டான ப்ராசஸிங். இப்படி தான் எல்லா டெக்னீஷியன் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் ஒன்று இதில் சில விஷயங்கள் இன்டெப்த்தாக இருக்கும். அதை வந்து பிகினராக இருக்கட்டும் இல்லை கஸ்டமராக இருக்கட்டும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஆனால் வந்து டெக்னீஷியன் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க இதை வந்து தெளிவாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒன்றுங்க, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த சப்வூஃபர்ன்றது வந்து இடத்துக்கு தகுந்தாற் போல் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. அப்படின்றப்ப நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி சப்வூஃபரை சூஸ் பண்ண கற்றுக்கணும். இப்போது இது 1200 வாட்ஸ், இதுலேயே 1500 வாட்ஸ் இருக்குது, அந்த மாதிரி செக்மெண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் வந்து ஜேபிலாம் போயிட்டீங்க அப்படின்னா 1500, 1200, 1000, 1800 வாட்ஸ் கூட இந்த மாதிரி இருக்குது. அப்படின்றப்ப நம்ம யோசிக்கணும்ல, எதுக்கு வந்து ஒரு கம்பெனிக்காரன் ஒரு ப்ராடக்டை கொடுக்குறவன் இந்த மாதிரி கொடுக்கணும். ஒட்டுமொத்தமாக 12 இன்ச் சப்வூஃபர் எனக்கு இவ்வளோ வாட்ஸு அப்படி கொடுத்துட்டு போகல. அப்போ நம்ம அதெல்லாம் நோட் பண்ணணும், இதெல்லாம் நம்ம வச்சுக்கணும். முதல் விஷயம், நம்ம எங்கே அதை போட போகிறோமோ அந்த இடத்த வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். இங்கே வந்து சவுண்டு லோ ஃப்ரீக்குவன்சியை டிஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஜன்னலாக இருக்கலாம், இல்லை டோர் ஓப்பனில் இருக்கக்கூடிய இடமா இருக்கலாம், இல்லைனா வந்து சப்போஸ் வந்து வேறு ஏதாவது அப்டக்கிள்ஸாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து விஷயங்க. சுற்றிக்கு பறவைலாம் பறக்குது அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக்கை போட்டு விடுங்க வீடியோவில், ஓகேங்களா? இப்போது இதுபடி நம்ம சூஸ் பண்ணோம்னா நம்ம கேலிப்ரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. நான் ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன், எனக்கும் தெரியாமல் தான் இருந்தது, நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த கேலிப்ரேஷன்றது எப்படின்னா, ஒரு சம் ஆஃப் எலக்ட்ரானிக் டிவைஸ். இந்த டிவைஸை வச்சு ஒரு ஃபார்முலான்னு ஒன்று இருக்குங்க. இந்த ஃபார்முலாவில் நம்ம செக் பண்ணக்கூடிய இடத்துல என்ன மாதிரி ஃப்ரீக்குவன்சி வச்சோம்னா இருக்கிற எல்லா ஆடியன்ஸுமே அதை கிளியர் பண்ண முடியும். அண்ட் எல்லாம் இந்த தருணத்தில் இவ்வளோ நான் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே திருப்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். இந்த சப்வூஃபரை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன், நீங்கள் அப்படியே பாருங்கள். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஜேபிஎல் மாதிரியே இருக்கும், அதுக்காக ஜேபிஎலோட காப்பி நினைக்காதீங்க. இதோட மேனுஃபேக்சரர் வேறு, ஜேபிஎலோட மேனுஃபேக்சரர் வேறு. டிசைன் வைஸ் ரெண்டு பேரும் சேமாக இருக்காங்களான்னு கேட்டால் அது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சில விதமான கான்ட்ராக்டாக இருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை வச்சுக்காதீங்க. இங்கே மேலே போட்டிருக்கிறது பாருங்கள், 1200 வாட்ஸ் சப்வூஃபர், அதாவது 1200 வாட்ஸ் ஸ்பீக் வரக்கூடிய சப்வூஃபர். நான் இதை தான் சொல்லியிருக்கேன் கைஸ். இப்போ நான் இன்ன வரைக்கும் வீடியோவில் சொன்ன எல்லா விஷயத்தையும் இந்த சின்ன சார்ட்டில் கொடுத்துட்டாங்க. ஸ்மால் பெராமீட்டர்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதாவது இந்த சப்வூஃபர் பற்றின சில விஷயங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. டிசிஆர் அப்படின்னா இந்த டிரைவரோட ஓம்ஸ் என்ன அப்படின்றது 3.8 ஓம்ஸ். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3.8 ஓம்ஸ்ன்றது உங்களுக்கு வந்து ஒரு 4 ஓம்ஸுக்கு தாங்க கரெக்டு. இந்த சப்வூஃபரை வந்து 4 ஓம்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய போர்டு, ஒரு 4 டிரான்ஸ்ஃபர் போர்டு 6 டிரான்ஸ்ஃபர் போர்டு யூஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட் எடுத்துக்க முடியும். ஈவன் வந்து இன்டெகிரேட்டட் சர்க்யூட் சைடு போனீங்க அப்படின்னா 4191, 4141 அந்த மாதிரி டைப்பும் நீங்கள் எடுத்துக்கலாம். முக்கியமான சில விஷயங்கள், இது சார் நைஃப் நம்ம ஓப்பன் பண்ண பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா
இதில் வந்து எனக்கு பிடிச்ச சில விஷயங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா எஃப்எக்ஸோட அதாவது மாடல் கேபிட்டல் சப்வூஃபரோட 1700 வாட் சப்வூஃபரு எஃப்எக்ஸ் 300/1200 அதாவது 1200,000 ஓகேங்களா 1200,000 சாரி 1700 வாட்ஸுங்க தப்பாக சொல்ல மாட்டேங்க 12 இன்ச் சப்வூஃபருங்க மேட் இன் இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடியது. இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதில் சில டீட்டெயில்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸ்பெசிஃபிகேஷனில் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸ்பீக்கரோட டைப்பு என்ன 12 இன்ச்சு சப்வூஃபரு வாய்ஸ் காயில் 4 லேயரு 2 வே ஹை இம்படன்ஸ் ஓகேங்களா கிட்டத்தட்ட 4 லேயர் வந்து வாய்ஸ் காயில் கோன் வந்து பிபி கோனு மெட்டீரியல் சொல்லியிருக்காங்க. பவர் ஹேண்டிலிங் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 300 வாட்ஸ் மினிமம் இதோட பவர் வந்து 300 வாட்ஸ் மேக்ஸிமம் 1000 வாட்ஸு ஹை ஃப்ரீக்வன்சி அதாவது பீக்கில். அடுத்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து 30 ஹெட்ஸ்லேருந்து 450 ஹெட்ஸ் வரைக்கும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. அப்போது இந்த சப்வூஃபர் வந்து லோ 30 ஹெட் நினைக்கலாம் 450 ஹெட்ஸுன்றது வந்து பெருசு 30 ஹெட்ஸ் சின்னது நினைக்கலாம் தப்பு. 30 ஹெட்ஸுன்றது தான் ரொம்ப டெப்த்தான பேஸு. இது 450 ஹெட்ஸுக்குன்றது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி நோக்கி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா. அடுத்து சென்சிட்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 89 டெசிபல் 80 டெசிபல் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே இந்த சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா 89 டெசிபலில் ஒர்க் ஆகக்கூடியது. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். கேமராமேன் கரெக்டாக சூஸ் பண்ணிடுங்க. கேட்டையா பிடிச்சிக்கங்க கேட்டையா காப்பிரைட் விழுந்து பாடக்கூடாது. இங்கே போட்டிருக்கான் பாருங்க. இது நிறைய இது ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மேக்னெட்டோட மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் பவர்டு வித் 𝗦35 மேக்னெட். இதில் வந்து டைப் ஆஃப் வெரைட்டி இருக்குது. மேக்னெட்டோட அந்த விஷயம் இருக்குல்ல அதுக்கு வந்து வெரைட்டி இருக்குது. இது வந்து 𝗦35 அப்படின்ற இதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு சரிங்களா. 5 இன்ச்சுக்கான கைஸ் உங்களுக்கு இந்த கேபிட்டலோட 12 இன்ச் அண்ட் 10 இன்ச் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாலும் ஜேபிஎல்லோட 1500 வாட்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் திருப்பதி எலக்ட்ரானிக்ஸ் திண்டுக்கல் திருப்பதி எலக்ட்ரானிக்ஸில் வந்து அவைலபிள் ஸ்டாக் வச்சுருக்காங்க. அவங்ககிட்டோட நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் மெசேஜ் மூலயமா ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்கள் கைக்கு பொருள் சேர்ற வரைக்கும் அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த பொருளுக்கு தேவையா உங்களுக்கு இருக்குது நீடு இருக்குது அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. இடத்துக்கு தகுந்த மாதிரி சப்வூஃபர் தான் இங்கே பேசும். நீங்கள் ஒரு சப்வூஃபரோட கம்பேர் பண்ணுறதுல வந்து ரிசல்ட் கிடைக்காது. அதை சொல்லிடுறேன். அப்பாடா நீட்டாக ஓப்பன் பண்ணி வாவ் திஸ் இஸ் I think it's so good now because I didn't see any type of subwoofers that type. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதை பார்த்தா உங்களுக்கு ஜேபிஎல் மாதிரி தெரியலாம். ஆனால் இது கேபிட்டலுங்க. ஜேபிஎல் சப்வூஃபர்லேயும் இதே மாதிரி தான் ரப்பர் கோன் இருக்கும். அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட் கோனில் தான் வந்து சப்வூஃபரோட மெட்டீரியல் இருக்கும். இந்த டப்பா முதற்கொண்டு அப்படி தான் இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு இந்த சப்வூஃபரை. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேக்னெட் பார்த்தீங்க அப்படின்னா 5 இன்ச்சுக்கான 2 மேக்னெட் டூயல் மேக்னெட் 5 இன்ச்சுன்றது இப்படி சொல்லுவோம் 5 இன்ச்சு டூயல் மேக்னெட்டு மேட் இன் இந்தியா. இந்த மாடலு கேபிட்டல் சப்வூஃபரு பவர் பார்த்தீங்க அப்படின்னா 1500 வாட்ஸ்ன்றது பீக்கு. ஸோ உண்மையாக சொன்னால் எங்களோட சொந்த சப்வூஃபரை செய்யறதுக்கும் நாங்கள் சூஸ் பண்ண பல வெரைட்டி ஆஃப் சப்வூஃபர்ஸில் இதுவும் ஒன்று. இதில் விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் நோட் பண்ணி R&D பண்ணி நம்மளோட சப்வூஃபரை மேக் பண்ணியிருக்கோம். நம்ம சப்வூஃபர் வேறு, இந்த சப்வூஃபர் வேறு. நம்ம சப்வூஃபர் பெஸ்ட்டு நான் சொல்ல, நம்ம சப்வூஃபர் குட்டு, இந்த சப்வூஃபரும் குட்டு. காஸ்ட்டுக்கு ஏற்ற பொருளுங்க, அவ்வளோதாங்க உண்மையிலே. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4 ohms. இதை நான் சொல்லணும் 4 ohmஸில் இது வந்து ஒரு அமௌண்ட்டுங்க. இதே 8 ohmஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு அமௌண்ட்டு, 10 ohmஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு அமௌண்ட். அப்படின்றப்ப ஓம்ஸை டிபெண்ட் பண்ணி சப்வூஃபர் வந்து ரேட்டு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஃபாரின் சப்வூஃபர்ஸ்லாம் வாங்கினீங்க அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 8 இன்ச் சப்வூஃபரே பார்த்தீங்கன்னா 12,000 போட்டிருக்கேன் ஆன்லைனில். நான் கூட நம்ம சர்ச் பண்ணி பார்த்தேன் எப்படி வருதுன்ட்டு. 8 இன்ச்சில் 8 ohms 4 ohms 2 ohms சப்வூஃபர் அந்த ரேட்டு போட்டிருக்கேன். அதுக்கெலாம் காயில் ரொம்ப என்ன டெப்த்தை யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில. கைஸ் வாவ்
அப்புறம் முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு சப்வூஃபர்லையுமே வந்து நம்ம ஹேண்டிலேருந்து ஒரு பவர் கொடுத்து அதை புல் பண்ணி பார்க்கணும். எப்படின்னா, இந்த சைடு இப்படி அமுக்குவாங்க, அது தப்பு. நடு கோணம் இருக்குது பார்த்தீங்களா, இல்லைனா இந்த நடு கோணை ஒட்டியிருக்க நடு பேப்பர் இதை ஒட்டியிருக்கக்கூடிய இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். இப்படி அமுக்கும் போது எதுலேயுமே உராய்வு வரலை அப்படின்னா சப்வூஃபரை தாராளமாக எடுத்துக்கலாம். இது எல்லா சப்வூஃபருக்கும் பொருந்தும். இந்த சப்வூஃபரில் இந்த உராய்வு இல்லாத நடு போரில் வந்து உராயக்கூடாமல் இருக்கக்கூடிய சப்வூஃபர் வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான பேஸை வந்து கிட்டும். அதான் விஷயம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய், see you soon. லவ் யூ guys. எலக்ட்ரிக் டிராஃபிக்கை மறந்துடாதீங்க. ஒன் ஆடியோ சிஸ்டம் எங்ககிட்ட 2.1, 5.1 அண்ட் வீடுகள், வண்டிகள், பஸ்ஸுகள் எல்லா செட்டுக்கும் தேவையான இடங்களுக்கு தேவையான ஆம்பிளிஃபையர்ஸ், பேக்கேஜஸ், ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் வந்து இந்த ரைட்டு கார்னரில் வந்து நம்ம என் நம்பர் இருக்குது. வாட்ஸ்அப் மெசேஜ் குறிப்பாக வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணலைன்னா கால் பண்ணி பாருங்கள். அவசியம் நான் எடுத்துடுவேன். சரிங்களா? ஓகே கைஸ், பாய், see you soon.